அக்கரையில் போடும் சண்டை ஆமா ஐயா இக்கரையில் வந்து கேட்கிறது. ஆமா அக்கரையில் போடும் சண்டை இக்கரையில் கேட்கிறது. ஆணும் ஆணும் போடும் சண்டை சரி அகிலமெல்லாம் கேட்கிறது. அகிலமெல்லாம் கேட்கிறது. உனக்கு எனக்கு என்று போடும் சண்டை இந்த உலகமெல்லாம் கேட்குது ஐயா. உலகமெல்லாம் கேட்கிறது. சரி அப்படி ஆமா தேவர்களும் அசுரர்களும் போடும் சண்டை சரி யாருக்கு கேட்கிறது? யார் யார் ஐயா அறிகிறார்? திருமாலுக்கு கேட்கிறது. பார்கடலிலே வள்ளி கொண்ட பச்சமால் அறிகிறார். பார்த்தால் திருமார். சரி ஆஹா ஐயா இப்படி நம்ம பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பார்க்கடல் கரையில ஆமா வந்தாங்க ரெண்டு பேரு. இப்படி சரி தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஆமா ரெண்டு பேரும் உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சண்டை முத்திச்சுனா ஆமா லோகம் தாங்குமா? இந்த பார்க்கடல் தாங்குமா? தாங்காது தாங்காது. இந்த சண்டையை நம்ம விளக்கு பிடிக்கணுமே. அதனால சரி முதல்ல போய் சண்டை நிப்பாட்டணும். ஆமா அந்த சண்டையை நிப்பாட்டணும் ஐயா. அதாவது சரி ஐயா யாரு சண்டை போடுறா? யாரு? ஆணும் சண்டை போடுறாங்க. சரி நம்ம ஒரு ஆணா போய் சண்டை போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கூட முட்டு சண்டை பத்திக்கிட்டு எரியும். நமக்கும் சேர்ந்து அடி விடும். ஐயா நீனு வானா அவர் யாராவது ஒரு பக்கம் சேர்ந்துட்டாருன்னா கூட முட்டு கொழுந்து விட்டு எரியும் ஐயா. ஆமா அதனால அப்படி சரி அந்த பச்சை மாலை பார்க்கிறார். ஆமா வார்க்கடலிலே நாராயணன் பார்க்கிறார். அதாவது பாருங்க சரி ஒரு இடத்துல ஆணும் ஆணும் சண்டை போட்டாங்கன்னா சரி அந்த இடத்துல ஆமா ஒரு பெண்ணு போய் நின்னு என்னையா இங்க சண்டைன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும். ஆமா என்னங்க நீங்க இங்க வாங்க எங்க நீங்க இங்க போங்கன்னா சண்டையானது கொஞ்சமாவது விலகும். அதாவது சரி அப்படி கேட்டாங்கன்னா ஆமா ஆண்கள் வந்து அப்படியே அமைதியாயிருவாங்க. அதே மாதிரி சரி அந்த நாராயணனும் சரி நாமளும் ஒரு பெண் வடிவம் எடுத்து போனா ஒரு அழகிய பெண் ரூபத்தை கொண்டோடு போனால் அப்படி சரி மாய மோகினி வடிவம் எடுத்து சென்றால் ஆமா ஒரு அழகிய மாய மோகினி அவதாரத்தோடு நாம் போனேமானால் அங்கே நடக்கும் சண்டையை நிறுத்தி விடலாம். சரி என்று சொல்லி ஆமா அவர் அங்கே எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா வருகிறார்? பால் நிலவான். ஆமா ஐயா திருமுகமா பால் நிலவா திருமுகமா சிகையழகா பருவம் வந்த பெண்ணை போல மங்கை நல்ல ரூபம் கொண்டா மங்கை நல்ல ரூபம் கொண்டா மாயனந்த கோபாலனோ மங்கை நல்ல ரூபம் கொண்டா